மெர்லின் மான்ரோ உலகத்தையே கட்டிப்போட்ட ஒரு பேரழகி. இந்தியாவோட மெர்லின் மான்ரோன்னு அழைக்கப்படுற ஒரு அழகியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1980 மற்றும் 1990 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் சில முக்கியமான பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். இசைஞானி இளையராஜா அவர்களோட சாங் 4 ஃபைட் சீன் ஒரு குத்து சாங். அந்த குத்து சாங் படத்துக்கு சம்பந்தமே இல்லாட்டாலும் பட வியாபாரத்துக்காக அதில் இருக்கும். அந்த குத்து சாங் ஸ்பெஷல் ஆக்ட்ரஸை வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ஆக்ட்ரஸ் சில்க் ஸ்மிதா அவர்கள். இந்த பேரை கேட்டாலே 90ஸ்ல வாழ்ந்த பசங்க எல்லாருக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி ஜிவ்னு இருக்கும். அப்படி ஒரு காந்த கண்ணழகி, வசீகரமான பேரழகி. அந்த அளவுக்கு சில்க் சுமிதா அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக இருந்தாங்க. யார் இந்த சில்க் சுமிதா? கோயில் திருவிழாவில் ஆடினவங்க வெள்ளித்திரையில் எப்படி ஜொலிச்சாங்க? ரொம்ப உச்சத்துக்கு போன இவங்க யாருமே எதிர்பாராத நேரத்தில் ஏன் இறந்து போனாங்க? அவங்க மரணத்தை பற்றின மர்மம் என்ன? வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மை டியர் வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. மெர்லின் மான்ரோ உலகத்தையே கட்டி போட்ட பேரழகி. சில்க் சுமிதா அவர்கள் பிறந்த ஊர் ஆந்திராவில் உள்ள கோவாலி. சினிமாவுக்காக சில்க் சுமிதாவாக மாறினாலும் இவரோட உண்மையான பெயர் விஜயலட்சுமி. குடும்ப வறுமைக்காக சொந்தக்காரங்களே விஜயலட்சுமியை தத்தெடுத்ததாக சொல்கிறாங்க. பள்ளி படிப்பை சரியாக படிக்க முடியாமல் போன விஜயலட்சுமி கோயில் விழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஆடிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. சின்ன வயசுல கிட்டத்தட்ட 14 வயசுல ஒரு வயதானவரோடு இவருக்கு கல்யாணமானதா சொல்லப்படுது. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட டார்ச்சர், மாமியாரோட டார்ச்சர்னு ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இந்த கஷ்டத்திலிருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு நினைச்சிருக்காங்க. நடிகை சாவித்திரி படங்களை அதிகமாக பார்த்து வளர்ந்த விஜயலட்சுமிக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் ஒரு ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு நடிகை கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ஒரு டான்ஸ் மாஸ்டர் கிட்ட டான்ஸும் கற்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு உயர்வு கிடைக்கல. தமிழ் சினிமாவில் ஒரே நாளில் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க. அது நிஜம்தான். நடிகர் வினு சக்கரவர்த்தி தற்செயலா விஜயலட்சுமி அவர்களை பார்த்தவுடன் தன்னோட வண்டி சக்கரம் படத்தில் அவரை நடிக்கிறதுக்காக ஒப்பந்தம் செய்திருக்கார். வண்டி சக்கரம் படத்திலிருந்து விஜயலட்சுமி அவர்களோட வாழ்க்கை சக்கரம் மாற ஆரம்பிக்குது. வண்டி சக்கரம் படத்தில் சிலுக்குங்கிற ரோலில் நடிச்சிருக்காங்க. கருப்பாவும் குண்டாவும் இருந்த விஜயலட்சுமியை நடிக்க வைக்க வேண்டாம்னு பல எதிர்ப்பு வந்தாலும் வினு சக்கரவர்த்தி அவரை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு நல்ல நடிப்பு பயிற்சி கொடுத்திருக்கார். ஸ்மிதா பட்டேலுங்கிற ஒரு ஆர்டிஸ்டை வினு சக்கரவர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெயரிலிருந்து ஸ்மிதாங்கிற பெயரை இவருக்கு வைக்கிறார். வண்டி சக்கர படம் ரிலீஸ் ஆன பிறகு சிலுக்குங்கிற ரோல் பரபரப்பாக பேசப்படுது. விஜயலட்சுமி சில்க் சுமிதாவாக வலம் வர ஆரம்பிக்கிறாங்க. சினிமாவில் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் அவரை ஆளாக்கிய வினு சக்கரவர்த்தி கிட்ட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க சில்க் சுமிதா அவர்கள். ஒவ்வொரு நடிகைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சில்க் சுமிதாவோட கண்கள் தான் அவருக்கு இருக்க மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு.
சில்க் சுமிதாவோட கண்கள் தான் வண்டி சக்கரம் படத்தில் கூட வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. அதில் சாராயம் விற்கிற ரோலில் நடித்த சில்க் சுமிதாவை அந்த ரோலுக்கு கரெக்டாக இருக்கிறதா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சுண்டுனா ரத்தம் வரும், சிகப்பு கலரில் இருக்கவங்க தான் சினிமாவில் நடிக்க முடியுங்கிற நிலைமையை சில்க் சுமிதா அவர்கள் உடைச்சிட்டாங்க. டஸ்கி கலரை பெருமையாக்கியது சில்க் சுமிதா அவர்கள் தான். சில்க் சுமிதாவுக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிக்குது. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜிலும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கேரக்டர் கொடுத்தா இன்வால்மெண்ட்டோட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 450 படங்கள் நடிக்கிறாங்க. இது ஒரு சாதனை தான். நைன்டிஸ் காலத்தில் வெளிவந்த எல்லா கமர்ஷியல் படத்துலையும் சில்க் சுமிதா இருந்திருப்பாங்க. எதுவுமே இல்லைனாலும் ஒரு பாட்டிலையாவது அவங்கள டான்ஸ் ஆட வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் கமலஹாசன் பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சகலகலா வல்லவங்கிற அவரோட படத்தில் கூட மார்க்கெட்டிங் வேல்யூக்காக சில்க் சுமிதா இருந்திருப்பாங்க. நைன்டிஸ் காலத்தில் டைலர் ஷாப்பில் இருந்து சலூன் கடை, பேச்சுலர் ரூம், இங்கெல்லாம் சில்க் சுமிதாவோட போஸ்டர்ஸ், கேலண்டர் தான் இருக்கும். சில்க் சுமிதா கடித்த ஆப்பிளை சாப்பிட்றதுக்கு பலரும் போட்டி போட்டிருக்காங்க. இப்படி ஒரு பிரபலமான நடிகையாக சில்க் சுமிதா வலம் வந்திருக்காங்க. ஒரு பாட்டுக்கு ஆடினாலும் அந்த படத்தில் நடித்த ஹீரோயினுக்கும் அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்காங்க. சில்க் சுமிதா அவர்கள் வெறும் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் நல்லா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. கோழி கூவுது படத்தில் பிரபுவுக்கு ஜோடியாக ரொம்பவே இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காங்க. பணமும் புகழும் அவருக்கு குவிஞ்சிருக்கு. எங்கே பணம் வருதோ அங்கே பிரச்சனையும் வரும். அதுவும் சில்க் சுமிதா மாதிரியான சிங்கிள் கேர்ளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே வந்திருக்கு. தன்னை பார்க்க வரவங்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில்க் சுமிதா அவர்கள். சில்க் சுமிதா அவங்களோட வார்த்தைகள் ரொம்பவே துணிச்சலாக இருக்கும். இது வரைக்கும் நான் ஒரு நல்ல ஆம்பளையை பார்த்ததே இல்லைன்னு ரொம்ப துணிச்சலாக பேசியிருப்பாங்க. நல்லா யோசிச்சுப்பாங்க, இந்த ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை அவங்களோட சினிமா வாய்ப்புகளை கூட பாதிக்கும். அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பேசியிருப்பாங்க. கடுமையான வறுமை, அதிலிருந்து தப்பிக்க நடிகை ஆயிருக்காங்க. பணம், பெயர், புகழ் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் 450 படம் நடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நம்பின அத்தனை பேரும் தன்னை கைவிட்டதா சொல்லியிருக்காங்க. பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்த காலகட்டத்தில் சொந்த படம் எடுத்திருக்காங்க. அதில் ஏற்பட்ட கடன் தொல்லையால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஆயிரத்தி 1996 வருடம் செப்டம்பர் 23 சில்க் சுமிதா அவர்கள் இறந்து போனாங்க. அவருடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்ததா செய்திகள் வெளியாச்சு. ஆந்திராவில் குக்கிராமத்தில் பிறந்த விஜயலட்சுமி வறுமையின் காரணமாக சினிமாவில் நடிகை ஆகிறாங்க. கையில் பணம் இல்லாதனால பிரச்சனை, நிம்மதி இல்லைன்னு சினிமாவுக்கு வந்திருக்காங்க. எத்தனையோ கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்க. சினிமாவுக்கு வந்த பிறகு பணத்தாலையும் பிரச்சனை, நிம்மதி இல்லைன்னு இறந்தும் போயிட்டாங்க. ஆக பணங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான ரோலில் தான் இருக்குது. பணம் இருந்தாலும் சிக்கல் தான், இல்லைனாலும் சிக்கல் தான்.
இந்திய சினிமா இருக்கும் வரை சில்க் சுமிதா அவர்கள் புகழ் என்றைக்கும் இருக்கும். லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை யார் பார்ப்பாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு பலம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி.